நல்லது. இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் புத்தகத்திலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற நம்முடைய தொடர் வேத படிப்பிலே இன்றைய நாளிலே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தின் 2வது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுகிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 2வது பாடம், அந்த வசனம் 2வது வசனம். அதிலே நாங்கள் கடந்த வாரம் சில காரியங்களை ஆரம்பமாக பார்த்திருந்தோம். அதில் 2வது காரியத்தை இன்றைய நாள்ல நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். அதாவது அந்த வசனம் முடிகிறது இப்படியாக: நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று அந்த வசனம் முடிகிறது, இல்லையா? அப்ப நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வார்த்தையானது அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும் என்றுதான் அந்த வசனம் முழுமையா சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அப்ப நாங்க கடந்த வாரம் கண்டோம், அநியாயத்தின் பொருள் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றாது. அப்ப நாங்க பார்த்திருந்தோம் மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாவலனாக, தன்னுடைய அரணாக, கோட்டையாக அல்லது உயர்ந்த மதிலாக தன்னை சூழ இருக்கின்ற பணம் பொருள்களை நம்பி அந்த காரியங்களை சம்பாதிக்கும்படி அநியாயமான விதத்துல அவன் செயல்படுகிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி செயல்பட்டு அவன் சேர்த்து கொள்ளுகின்ற அல்லது மற்றவர்களை வஞ்சித்து ஏமாற்றி தன் வசப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த பொருட்களினாலே கடைசியில் அவனுக்கு எந்த விதமான சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்க போவதில்லை என்பதை நம்ம பார்த்திருந்தோம், இல்லையா? அதே மாதிரி நாங்க கடைசியா பார்த்தோம், அந்த பொருள் அவனுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பை கொடுக்காது, ரைட்? அதே நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வர இருக்கின்ற மரணத்தை என்ன செய்ய முடியாது, பிற்போடவோ, ரைட்? அந்த மரணத்திலிருந்து அந்த மரணத்தை தடுக்கவோ அல்லது தடுக்கவோ அந்த அந்த அநியாயத்தின் பொருள்களினாலே முடியாது. அதுக்கு உதவி செய்யாது என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். அப்ப அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. என்னுடைய மரணத்தை தடுக்கவோ பிற்போடவோ பாதுகாக்கவோ அதனால் முடியாது என்பதை நம்ம கண்டோம், இல்லையா? அப்ப 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயத்தின் பொருள் எங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாது, ஆனா நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்ப நீதி என்று சொல்லப்படுகின்ற காரியம் என்ன இந்த இடத்துல என்று நாங்க பார்க்கும் பொழுது, சுருக்கமா நாங்க சொல்லுவோம்னு சொன்னா, கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை. சரியா? நீதின்னு சொல்றது என்னது? கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை அல்லது கடவுளோடு இருக்கிற உறவு, அல்லது நாங்கள் கடவுளை கனம் பண்ணுகின்ற, அவரை ஆராதிக்கின்ற அந்த சொந்தம் பாராட்டுகின்ற அந்த தன்மை, ரைட்டா? அப்ப இந்த நீதியின் வாழ்க்கை அது எப்படியாப்பட்டது? தீமையிலிருந்து எங்களை விளக்குகின்ற காரியமாக இது இருக்கிறது, சரியா? தீமையிலிருந்து விளக்குகின்ற காரியம், சரியா? இந்த தீமை இந்த கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை. அதே போல கடவுளுக்கு பயப்படும்படி எங்களை உந்துதல் தருகின்ற ஒரு வாழ்க்கை முறை, ரைட்? அதுதான் இந்த நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? அப்ப கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை, கடவுளோடு இருக்கிற உறவுல, அவரோடு இருக்கிற அந்த உறவை அது காண்பிக்குது. அதே நேரத்துல அப்ப அந்த உறவுல நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு பயப்படுற பயத்துல நம்ம என்ன செய்யறோம்? தீமையிலிருந்து விலகி வாழ்றோம். அதே நேரத்துல நாங்க பார்த்தோம், கடவுளுக்கு பயப்படுறதுனால கடவுளை கனம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்யறான்? மற்றவர்களுடைய நன்மையை சிந்திக்கிறவனாக இருக்கிறான், அந்த நன்மைக்காக செயல்படுகிறவனாக இருக்கிறான் என்பதை நம்ம கவனிக்கிறோம், சரியா? அப்ப பாருங்க, நீதியின் வாழ்க்கை அது சமாதானமானது. ஏன்னா அது கடவுள் விரும்புகிறபடி இருக்கிற அந்த வாழ்க்கை முறை, சரியா? அது சமாதானமானது என்பதை நம்ம பார்க்கிறோம், சரியா? அடுத்து நாங்க கவனிக்கிறோம் பாருங்க, இப்ப நீதி வாழ்க்கை வாழ்பவன் யார்? சரியா? இப்ப நீதி வாழ்க்கைன்றது கடவுளோடு இருக்கிற உறவுன்னு நம்ம சுருக்கமா எடுக்கிறோம், ரைட்? இப்ப அந்த நீதி வாழ்க்கையை வாழுகிறவன் தான் யாரு? நீதிமான் என்பதை நம்ம கவனிக்கிறோம், ரைட்? நீதி வாழ்க்கையை வாழுகிறவன் தான் நீதிமான். அதாவது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகிறவன் தான் நீதிமான். அப்ப வேதாகமத்துல நீதிமான் என்று நாங்க வாசிக்கும் பொழுது கடவுளுக்கு உகந்த அல்லது கடவுளை கனப்படுத்துகின்ற, அவரோடு நெருங்கிய உறவிலே இருக்கின்ற, அந்த நெருங்கிய உறவின் நிமித்தம் கடவுளை அன்பு செலுத்துகின்ற, அதே நேரத்துல
தன் சக மனிதனை அன்பு செலுத்துகின்ற மனிதன் நீதிமான், ரைட் என்பதை நம்ம கவனிக்கிறோம். இப்போ வேதாகமத்துல யாரு நீதிமான், அல்லது வேதாகமம் வார்த்தைகள் யாரை நீதிமான் என்று சொல்லுகிறது என்று நாங்க பார்த்து தேடி பார்ப்போம்னு சொன்னா, பைபிள் எங்களுக்கு சொல்லி தருகின்ற காரியம் என்னன்னா, யாரும் நீதிமான் இல்லை என்று நாங்க வேதாகமத்துல பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது. ரைட்? ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். ஆரம்பத்துல பார்த்தோம்னா நீதி என்பது கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை, கடவுள் விரும்புகிறதை செய்கின்ற வாழ்க்கை முறை, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கை முறைன்னு பார்த்தோம். அப்ப நீதிமான் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு உகந்தவன். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டதா? அவனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அதாவது கடவுளாலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, அல்லது கடவுள் விரும்புகின்றபடி, கடவுள் அதை சகித்து கொள்ள முடியாத வண்ணமாக மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தை போல. நம்ம பாஷையில சொன்னா ஒரு ஊத்த புடிச்ச துணி, எதுக்குமே பாவிக்க முடியாது, எதுக்குமே கிட்ட கூட எடுக்க முடியாத அளவுக்கு நாற்றம் எடுக்கின்ற ஒரு துணி, அந்த துணியை போல எங்களுடைய நீதி எப்படி இருக்குதா? நம்முடைய நீதி வாழ்க்கை அந்த துணியை போல அழுக்கு படிந்ததாய் கந்தையாக அது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இப்படி நாங்க பார்க்கும்பொழுது கடவுள் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரு? நாங்க அழுக்கு படிந்த துணி போல, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்குது. மறுபக்கம் கடவுளை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தமுள்ள கண்ணை கொண்டவராக இருக்கிறார். ரைட்டா? அவர் பரிசுத்தம், முழுமையான பரிசுத்தம் உள்ளவராக, முழுமையான நீதி நிறைந்த கர்த்தராக அவர் காணப்படுகிறார். சரியா? அப்ப எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த, அதே நேரத்துல ஜீரோல நிக்கிறோம் நம்ம எல்லாம். மற்றைய பக்கம் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் முழுமையான பரிசுத்தமும் நீதியும் உடைய கண்ணை கொண்டவராக அல்லது கடவுளாக அவர் காணப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே அன்பானவர்களே, நாங்க என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறதுனால கடவுளால அந்த நீதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மரணத்துக்கு என்ன செய்ய முடியாது? எங்களுடைய நீதி எங்களை தப்புவிக்க முடியாது. எங்களுடைய நல்ல செயல்கள், எங்களுடைய பக்தி, எங்களுக்கு இருக்கின்ற கடவுளுக்கு நாங்க கொடுக்கிற கணம், பரிசுத்தமான வாழ்க்கை எதுக்கு போதாது? கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு, அல்லது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு, எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுடைய நல்ல செயல்கள் அல்லது எங்களுடைய நீதிகள் தகுதியானவைகள் அல்ல. அந்த நீதிகள் போதாது கடவுளுக்கு முன்பாக என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, ஹைல்பர்க் கேட்டகிசம் நீதிமானை குறித்து பேசும் பொழுது இப்படி விளக்கப்படுத்துது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் சிம்மாசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டிய நீதியானது பூரணமானதாகவும் தேவ நியாய பிரமாணத்தால் உள்ளும் புறமும் இணக்கம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாழ்வில், அதாவது இந்த உலக வாழ்வில், நம்முடைய தலை சிறந்த செயல்களும் குறைவுள்ளதாகவும் பாவத்தால் கரைப்பட்டதாகவும் இருக்கிறது. சரியா? இப்ப எங்களுடைய நீதி அழுக்கான கந்தன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? சில நன்மைகள் செய்கிறவங்களாக இருக்கிறோம் பூமியில வாழும் பொழுது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க எறும்புக்கு கூட
தீமை செய்ய மாட்டோம். உண்மை, சிலர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அல்லது மற்றவங்களை தங்களை விட மேன்மையாக மதிக்கிற காரியங்கள்ல நிறைய நன்மைகள் காரியங்கள் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களை விட அதிகமாக செய்யறவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா? அப்ப மனுஷன் நன்மை செய்யறான், நீதியான காரியங்களை செயல்படுத்துறான். ரைட்? ஆனா இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, அப்படியான நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற தலை சிறந்த, ரைட், அதாவது பெஸ்டான நல்ல செயல்கள் கூட, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்டான நல்ல செயல்கள் கூட எப்படியாப்பட்டதா இருக்குதா? பாவத்தினாலே கரைப்பட்டதாக இருக்கிறது. ரைட்? அதாவது என்ன அர்த்தம்னா, அப்படியான நம்ம பார்வையில மக்கள்லாம் பார்த்து இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான், இப்படி ஒரு நீதியானவனா இருக்கிறான், இப்படி ஒரு கடவுளுக்கு உகந்தவனாக இருக்கிறான்னு மக்கள் எங்களை போற்றினாலும், இவரை மாதிரி ஒரு நபர் இல்லைன்னு சொன்னாலும், அப்படி மேன்மையான நன்மைத்தனம் கூட கடவுளுடைய பார்வையில் எப்படியாப்பட்டது இல்லையா? ஏற்றுக்கொள்ள அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. காரணம், மனுஷனுடைய எவ்வளவு பெரிய நல்ல செயல்களும் எப்படியாப்பட்டதா இருக்குது? பாவத்தினாலே கரைப்பட்டதாக இருக்கிறது. எனவே அம்மனுஷனுடைய நீதி என்ன செய்யாது? பாவத்தின் கூலியாகி அந்த தண்டனையிலிருந்து அவனை தப்புவிக்க முடியாது. எவ்வளவு பெரிய நன்மை செய்றவனாக இருந்தாலும் அது பாவத்தினாலே கரைப்பட்டதாக இருக்கிறது என்றத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம், ரைட், அந்த வினா விடை, நம்ம நம்ம திருச்சபையில நம்ம விசுவாசிக்கிற நம்புகிற அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது பாருங்க தொடர்ந்து. காரணம், அதாவது நாங்க என்ன வாசிச்சோம்? நம்முடைய தலை சிறந்த செயல்களும் குறைவுள்ளதாகவும் பாவத்தால் கரைப்பட்டதாகவும் இருக்கிறதுன்னு வாசிச்சோம். காரணம், நம்முடைய நல்ல செயல்கள் தேவன் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருந்து நம்மை நீதிமானாக்க உதவி செய்யும் அளவிற்கு அவைகள் பூரணமானவைகள் அல்ல. சரியா? அப்ப மனுஷனுடைய எவ்வளவு பெரிய நல்ல செயல்களும் கடவுள் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியாது, அவனை நீதிமானாக மாற்ற முடியாது. இல்லையா? இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அவங்களை விட நாங்க கொஞ்சம் மேன்மையா இருக்கிறோம், நாங்க நல்ல நீதியின் செயல்களை செய்யறோம், பக்திக்குரிய காரியங்களை செய்யறோம். ரைட்? அளவு பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, எங்களுடைய எந்த நீதியான எந்த வாழ்க்கை முறையும், சரியா, எவ்வளவு ஒழுக்கமான பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை முறையும் கடவுள் எதிர்பார்க்கிறார் இல்லையா ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த அளவுக்கு எங்களை என்ன செய்ய முடியாது? நீதிமானாக்க முடியாது. அல்லது அப்படி கடவுள் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு எங்களை நீதிமானாக்குறதுக்கு எங்களுடைய எந்த விதமான நல்ல செயலும் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அது தொடர்ந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். உண்மையானவைகளாகவும் இருப்பதில்லை. சரியா? நம்முடைய செயல்கள் பூரணமானவைகளாகவும் உண்மையானவைகளாகவும் இருப்பதில்லை. ஒரு செயல் பூரணமானதாக இருக்க வேண்டும் என்றால் செய்யப்படும் அந்த செயல் தேவனுடைய அன்பினால் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பு எந்த விதமான பாவத்தின் வாசனையும் அற்றதாக இருக்க வேண்டும். சரியா? கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனுஷனை கடவுள் நீதிமானாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அதாவது நீதிமான் சொன்னா என்னது? பாவமற்றவனாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ரைட், அவனுடைய செயல்கள்ல என்ன இருக்கக்கூடாதான்? பாவம் என்கின்ற வாசம் கூட இருக்கக்கூடாதான். ரைட்? பாவம் என்கின்ற வாசம் கூட இருக்கக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய இருதயம், நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு வரோம், திருக்குள்ளது மகா கேடு உள்ளது. என்ன செயலை செய்தாலும் சுயநலம் அங்கங்கே தொத்திக் கொள்ளுது நம்முடைய வாழ்க்கையில. ரைட்? அப்ப எல்லா விதத்திலுமே எங்கேயோ நம்முடைய வாழ்வுல ரைட் என்ன செய்யுது? பாவம் கலந்து செயல்படுவதினாலே, ரைட், நாங்க என்ன இல்ல? கடவுளுக்கு முன்பாக நீதிமான்கள் இல்ல. எவ்வளவு நன்மை செய்தாலும் அதுல பாவத்தின் வாசனை எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒளிஞ்சி உள்ளுக்குள்ள இருக்குது. அதை தேவன் காண்றார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாங்கள் யாவரும் நீதிமான்கள் அல்ல என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிமான்கள் அல்லன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னது?
மரணத்திலிருந்து தப்ப முடியாது, மரணத்துக்கு உரியவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? எனவே பாருங்க, அங்க எழுதியிருக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவன் ஏற்றுக்கொள்ளும் நபர்களாக கடவுளுக்கு முன்பாக நாங்க நிற்கணும்னு சொன்னா, அல்லது கடவுள் எங்களை நீதிமான்களாக பார்க்கணும்னு சொன்னா, அதுக்கு யார் உதவி செய்யணும்? கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும். ரைட்டா? நம்முடைய எந்த விதமான, நம்ம சொல்லிட்டு வர மாதிரி வெளிப்படையான ஒழுக்க, பரிசுத்தமுள்ள, உதவி செய்கின்ற இந்த காரியங்கள் ஒன்றுமே கடவுளுடைய பார்வையில, ரைட், அவருடைய அந்த பிள்ளையாக மாறுவதற்குரிய தகுதியை எங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மள அந்த தகுதியை கொடுக்கும்படி அவர் தான் என்ன செய்யறாரு? நம்மை தகுதிப்படுத்தணும். அவர் தான் என்ன செய்யறாரு? நம்மை நீதிமான்களாக மாற்றணும். ரைட்? யாரும் எங்களை நீதிமான்களாக மாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது ரோமர்ல? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம். ஒருத்தனும் நல்லவன் இல்ல. நீதிமான் ஒருத்தனுமே இல்ல. ரைட்? எனவே கடவுள் தான் நம்மள நீதிமானாக மாற்றி, கடவுள் தான் நம்மை பாவமற்றவர்களாக அல்லது கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்றி, ரைட், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே அல்லாமல், அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கடவுளோடு இருக்கிற வாழ்க்கையில நமக்கு இல்ல. அப்ப அவர் எங்களை தகுதிப்படுத்தணும். அவர் தான் எங்களை நீதிமானாக்குகிறவர் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரிட்டா? பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? நியாயாதிபதியான தேவனால் மட்டுமே மனிதனை நீதிமான்களாக மாற்ற முடியும். சரியா? அப்ப என்ன பார்த்தோம்? நீதிமான் சொன்னா வேதாகம் அடிப்படையில் என்னது? குற்றமற்றவன் என தேவனுக்கு முன்பாக அறிவிக்கப்படுறான் நீதிமான் சொல்லும் பொழுது. சரியா? நீதிமான்னா யாரு? குற்றம் இல்லாதவன் அல்லது பாவம் இல்லாதவன் என்று கடவுளுடைய சமூகத்துல கடவுளுக்கு முன்பாக என்ன செய்யப்படுறான்? அவனுடைய பேர், ரைட், அறிவிக்கப்படுது. சரியா? அப்ப பாருங்க, அடுத்து நாங்க வாசிக்கிறோம், தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிபவனே தேவனுடைய பார்வையில் நீதிமானாக கருதப்படுவான். அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வர மாதிரி, எங்களால முழுமையாக 100% தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக மாற முடியாது. ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கிறாரு. பலவிதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த கட்டளைகளுக்கு 100% என்ன செய்ய முடியல மனிதனால? வாழ்ந்து கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்த அவனால முடியல. ரைட்டா? அடிக்கடி அந்த கட்டளைகளை மீறி தண்டனைக்கு உள்ளாகுகிறவனாகவே மனுஷன் காணப்படுறான். அதான் வேதாகமத்துல முழுவதுமாக நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? அவனுக்கு கட்டளைகளை முழுவதுமாக கீழ்ப்படிந்து நீதிமானாக மாற முடியல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்னது? இந்த கட்டளைகளுக்கு எவன் ஒருவன் 100% கீழ்ப்படுகிறானோ அவன்தான் நீதிமான். அவன்தான் நீதிமானாக கருதப்படுவான். அப்போ நாங்க பார்த்தோம் இல்லையா? கடவுள் தான் எங்களை அப்படி மாற்றுகிறார். கடவுள் தான் அதுக்கு தகுதிப்படுத்துறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கடவுள் தகுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் என்ன நாங்க கவனிச்சோம்? எங்களை குற்றமற்றவர்களாக அறிவிக்கிறார். இது ஒரு சட்ட ரீதியான வார்த்தைன்னு சொல்லப்படுது. சட்ட ரீதியான வார்த்தை என்னது? இப்போ கோர்ட்ல ஒரு விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும் பொழுது விசாரிக்கிறாங்க. 2 பக்கத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. என்னது? ஒருத்தரை பார்த்து, ரைட், இவர் குற்றமற்றவர் என்று சட்டபூர்வமாக இந்த கோர்ட்ல, ரைட், நீதிமன்றத்தினாலே நாங்க தீர்ப்பு கொடுக்கிறோம். குற்றமற்றவர் என்ற தீர்ப்பு. அதே போல கடவுளுடைய சமூகத்துல, ரைட், நமக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்படுது. என்னது? நாங்கள் குற்றமற்றவர்கள். அப்ப அன்பானவர்கள், நாங்க கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்யாத, தீமை செய்யாத ஒரு மனுஷனை பார்த்து தான் கோர்ட்ஸ் என்ன செய்யுது? இவன் குற்றமற்றவன்னு சொல்லுது. ஆனால் கடவுளுடைய கோர்ட்ஸ்ல யாரை பார்த்து குற்றமற்றவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, முழுவதுமாக கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த மனுஷனை தான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுது, அறிவிக்கப்படுது. ரைட்டா? அது எப்படி அப்படி அறிவிக்கலாம்? என்னமோ நடந்திருக்கணும் இல்லையா? அதான் நாங்க இப்ப கவனிக்கிறோம். ரைட்? கடவுள் அப்படியாக எங்களை நீதிமான்களாக மாற்றி என்ன செய்யறாரு? அவர் எங்களை குற்றமற்றவர்களாக அறிவிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப
எப்படி அதை குற்றமற்றவர்களாக மாற்றுகிறார் என்பதை நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, எழுதியிருக்கிறோம், நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவின் நீதியின் மூலம் தேவனால் நாம் நம்முடைய எல்லா பாவத்தில் இருந்தும் நீதிமான்களாக்கப்பட்டோம். சரியா? என்ன என்ன நடந்திருக்குது? அப்ப ஒரு மீட்பர் மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம். சரியா? ரைட். நாங்க கொஞ்சம் கவனிப்போம் அதை எப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமா. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரைட்டா, என்ன பார்த்துட்டு வாரோம்? அந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அந்த மனுஷன் ஒரு பாவம் இல்லாதவனாக இருக்கணும், அவன் நீதிமானாக இருக்கணும் என்று நாங்க பார்த்தோம். ஆனா அங்க என்ன கவனிச்சுட்டு வந்தோம்? ஆனா அவன் பாவம் இல்லாதவனாகவும் நீதிமானாகவும் மாற முடியாது. அப்படி மாறினா தான் கடவுள் ஏற்றுக்கொள்வாரு. ஆனா அவனால மாற முடியாது. எனவே கடவுள் என்ன செய்யறாரு? அப்படியான பாவமுள்ள, நீதியற்ற, அநீதியாக வாழுகின்ற மனிதனுக்கு பதிலாக அல்லது அந்த மனிதனுக்கு சார்பாக என்ன செய்யறாரு? தன்னுடைய ஒரே பேரானரான குமாரனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்யறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக என்ன செய்யறாரு? அந்த 10 கட்டளைகளை அல்லது கடவுள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை அவர் முழுமையாக நமக்கு பதிலாக இந்த பூமியில செய்யறார். ரைட்டா? நமக்கு கீழ்ப்படிய முடியல 10 கட்டளைகளுக்கு முழுமையா. நமக்கு நன்மைகள் முழுமையா செய்து அந்த நன்மைகள் பாவமற்ற பரிசுத்த தன்மையோடு செய்ய முடியல ஒரு நன்மையையும். எல்லா நன்மையான காரியத்துல என்ன இருக்குதா? பாவம் என்கின்ற விஷயம் இருக்குது. அந்த பாவத்தின் வாசனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நமக்கு பதிலாக, நமக்கு செய்ய முடியாத காரியத்தை நமக்கு பதிலாக செய்யும்படிக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? அவர் நீதியை சம்பாதிக்கிறார். எப்படி சம்பாதிக்கிறாரு? அவர் கீழ்ப்படுகிறார் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சார் ஆண்டவர்? கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். சரியா? தன்னுடைய துக்கம், தன்னுடைய வேதனை, தன்னுடைய தனக்கு வருகின்ற துயரங்கள், அந்த தண்டனையின் அந்த வருத்தம், அவை எல்லாவற்றையும், ரைட், மனுஷன் மத்தியிலிருந்து வருகின்ற தீமையான, எதிரான, விமர்சனமான பேச்சுகள் எல்லாவற்றையும் அவர் பொறுமையா சகித்து என்ன செய்யறாரு? அவர் முழுவதுமாக 100க்கு 100% என்ன செய்யறாரு? அவர் கீழ்ப்படுகிறார். சரியா? அவர் அந்த நீதியை நிறைவேற்றுகிறார் அல்லது அந்த நீதியை நமக்காக சம்பாதிக்கிறார். நமக்கு என்ன செய்ய முடியல? அந்த நீதியை சம்பாதிக்க முடியல. முடியாத அளவுக்கு தகுதியற்றவர்களாக, பாவம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆகவே நமக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த கட்டளைகளுக்கு நமக்கு பதிலாக அவர் கீழ்ப்படிந்து, அவர் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்யறாரு? அதை நமக்கு சம்பாதிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நாங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலம் அவர் சம்பாதித்த தேவ நீதிய என்ன செய்யறாரு? கடவுள் இலவசமாக நமக்கு கொடுக்கிறாரு இல்லையா? இங்க ஒரு போட்டோ போட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் இருக்கிறான். உள்ளுக்குள்ள இருக்கிற உடுப்பு பாருங்க எப்படியாப்பட்டது? ஒரு அழுக்கு நிறைந்த கந்தை போல இருக்குது இல்லையா? அதுதான் அவனுடைய நீதி, மனுஷனுடைய நீதி. அது தேவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய தண்டனைக்கு மட்டுமே உரிய நீதி அது. அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள், அதுல இருக்கிற திருக்குத்தனம், அதுல இருக்கிற பொல்லாத தன்மைகள், ரைட், அந்த கேடான சிந்தனைகள் எல்லாமே அவனுடைய அழுக்கான நீதி. அதிலிருந்து ஒரு நன்மையும் செய்து கடவுளுக்கு உகந்தவனாக மாற முடியாத மோசமான தன்மையில இருக்கிறான், அழுக்கானது. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? அவனுக்கு பதிலாக, அவனுக்கு முடியாத அந்த நீதியை சம்பாதித்து, அந்த நீதியை என்ன செய்யறாரு? அவன் மேல போர்த்தி விடுறாரு. அதாவது இலவசமாக அந்த நீதியை அவனுக்கு கொடுக்கிறார். உனக்காக நான் சம்பாதித்த நீதி, உனக்காக நான் சம்பாதித்த அந்த பரிசுத்தம், அதை நீ பெற்றுக்கொள்னு சொல்லி அவனுக்கு அதை கொடுக்கிறார். அவனை நீதிமானாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப மனுஷனால எவ்வளவு முயற்சி செய்தும் நீதிமானாக மாறவே முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர்
பூமிக்கு வந்து அவர் அவனுக்கு பதிலாக கீழ்ப்படிந்து அவனுக்கு பதிலாக அவர் அந்த நீதியை சம்பாதித்து கடவுளோடு இருக்கிற அந்த உறவின் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதன்படி அவர் முழுமையாக செய்து கடவுள் யாரு எப்படி கடவுளுக்கு உகந்தவராக மாற முடியுமோ அதன்படி அவர் எங்களுக்கு பதிலாக எல்லா காரியங்களும் செய்து ரைட் கடவுள் விரும்புகிற பிரகாரம் எல்லாவற்றையும் செய்து அந்த காரியங்களை என்ன செய்யறார்? இலவசமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, கீழே எழுதியிருக்கிறோம், இலவசமாக கொடுக்கப்பட்ட நீதியின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம் அல்லது பாவமற்றவர்களாக அறிவிக்கப்பட்டோம். சரியா? பாவம் இல்லாம போயிடுச்சு, நீதியாக நாங்க இருக்கிறதுனால நாங்க நீதிமான்களாக அறிவிக்கப்படல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த நீதியை, ரைட், அந்த பாவமற்ற அந்த ஆசீர்வாதத்தை அல்லது கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தகுதியை ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? எங்களுக்கு இலவசமாக அதை கொடுக்கிறாரு. அவர் சம்பாதிச்சது, அதுக்காக அவர் பாடுபடுறாரு, அதுக்காக அவர் மனுஷன் ஆகிறாரு, அதற்காக அவர் சிலுவையை சுமக்கிறாரு, அதற்காக மனிதனுடைய வாயின் அந்த உமிழ் நீர் எச்ச துப்புறான் அவருடைய முகத்துல, அதற்காக அவர் அடிகளை வாங்குறாரு, அதற்காக அவர் கொட்டுப்படுறாரு. எல்லா மோசமான காரியங்களையும், இந்த பாவத்தின் தண்டனைகளையும் அதன் சிச்சைகளையும் அவர் அனுபவித்து அந்த பாடுகளின் மத்தியில் அவர் கீழ்ப்படிந்தவராகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் என்ன செய்யறாரு? அந்த நீதியை சம்பாதித்து அதை இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் என்ன சொல்றோம்? கிருபையினாலே நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய எந்த விதமான நன்மையினாலும் ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்கல. கிருபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த இந்த நன்மையின் மூலம் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க, மனிதன் இந்த நீதியை பெறும் வழி கிறிஸ்துவின் ஜீவன், மரணம், உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கும் போதாகும். அதாவது இது ஹைடல்பர்க் கேட்டகிசம்ல இருந்து எடுத்திருக்கிறேன். அப்ப இந்த நீதியை அவன் பெறுறது எப்படி? அந்த மனுஷன் ரைட்டா, கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம்னு சொல்றோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சம்பாதித்த அந்த நீதிய ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்றானா? விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறான். ரைட்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அந்த பாடு, ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம், அல்லது அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்று அவரே என்ற ரட்சகர், ரைட், அவரே எனக்கான நீதியை சம்பாதிக்கின்றவர் என்று நாங்க நம்பி அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த ரட்சிப்பு அல்லது அந்த கடவுளுக்கு உகந்தவர்களான அந்த நீதிமான்களாக, கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நபர்களாக நாங்க மாறுகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் பாருங்க. அவர் சம்பாதிச்ச ஆசீர்வாதம் என்னது? முதலாவது 7ஆம் வசனத்துல வாசிக்கிற என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். சரியா? இப்ப தகுதியற்ற அநீதிமானாக இருக்கிற, எந்த விதமும் கடவுளுக்கு உகந்த நன்மை செய்ய முடியாத, எல்லா நன்மைகளிலும் பாவம் இருக்கின்ற மனுஷன் மரிச்சான்னு சொன்னா அவனுக்கு என்ன இல்ல? அவன் உன்னதங்கள்ல உட்காரும்படி, கடவுளோடு போயிட்டு அமர்ந்து கொள்ளும்படி, கடவுளுடைய சமூகத்துக்கு போகும்படியான எந்த ஆசீர்வாதமும் அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இல்லை. அவன் நேரா மரிக்கணும், நேரடியாக நரகத்துக்கு போகணும். அதுதான் அவனுடைய தகுதி. ஒரே வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், அந்த கூலி மரணம். அதுதான் அவனுக்கான வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு பாருங்க. கிறிஸ்து நீதியை சம்பாதிச்சுட்டு அவனுக்காக என்ன செய்யறாரு? மரிக்கிறார். மறிச்சு அவனுக்காக உயிரோடு எழும்புறாரு. அப்ப அவரு மரிக்கும் பொழுது அவரோட சேர்ந்து, ரைட், யாரு மரிக்கிறா? நம்முடைய பாவங்களும் மரிக்குது.
அவர் உயிரோடு எழும்பும் பொழுது நாங்களும் அவருக்குள்ளே, அவரை விசுவாசிக்கிறவங்களும் என்ன செய்யறோம்? அவரோட எழும்புகிறோம். ரைட்? எழும்புகிறது மாத்திரமல்ல, அவர் எங்க போய் அமர்ந்திருக்கிறாரோ, பரலோகத்துல போய் அங்க தேவனுடைய சமூகத்துல அவர் போறாரு. அந்த இடம் அவருக்கு சொந்தமானது. அந்த இடத்துக்கு உகந்தவர்களாக நம்ம என்ன செய்துட்டார்? ஆண்டவர் மாற்றினார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு பாவியானவனுக்கு வாழ்க்கையே இல்ல. ரைட்? அந்த அவன் எப்படியுமே நீதிமானாக மாறக்கூடிய எந்த விதமான காரியம் அவனுக்கு இல்லை என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்ப அந்த உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள், அங்க உட்கார செய்யும் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசு நமக்காக சம்பாதிக்கிறார் தன்னுடைய மரணத்தின் மூலம். ரைட்? என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த வசனம் சொல்லுது என்னது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு. ரைட்? அந்த ரட்சிப்பு அல்லது நீதிமான் ஆக்கப்பட்ட அல்லது பாவமற்றவர்களாக தேவனுடைய சமூகத்திலே அறிவிக்கப்பட்ட, தேவனுடைய பார்வையில தகுதியானவர்களாக நீங்க மாறி இருக்கிறீங்கன்னு சொன்னா, இது உங்களினாலே உண்டானது அல்ல. நீங்க செய்த கிரியைகள், நீங்க செய்த நன்மைகள், உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சேர்த்து வச்ச புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு. யார் மூலம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ரைட்? எங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு பாடுகளையும் அனுபவித்து கீழ்ப்படிந்து தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைய பூமியில வாழ்ந்தார். வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிட்டாரு? அவர் அப்படியே அதை எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் தேவன் என்ன செய்யறாரு? கிறிஸ்து இயேசு செய்த நன்மைகளை நம்முடைய நன்மையாக பார்க்கிறார். நாங்க செய்த நன்மையை போல பார்க்கிறார் இப்ப ஆண்டவர். ரைட்? ஆண்டவர் கிறிஸ்து செய்த நன்மை, கிறிஸ்து செய்த கீழ்ப்படிவுகளை யாருடைய கீழ்ப்படிவா பார்க்கிறார்? இப்ப நம்முடைய கீழ்ப்படிவாக பார்க்கிறார். ரைட்? அதுதான் இந்த ஆசீர்வாதமாக நமக்கு கிடைத்த நீதிமான்களாக ஆக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ரோமர் 5:1 இப்படி சொல்லுது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், ரைட், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு கீழ்ப்படுகிறார், கடவுளுக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றுகிறார். மாற்றத்துக்கு அவரு என்ன செய்யறாரு? கடவுளுக்கு உகந்தபடி அவரு பூமியில வாழ்றாரு. கடவுள் எதிர்பார்க்கிற பரிசுத்த தன்மையோட வாழ்றாரு. அதே மாதிரி இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த சமாதானத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரைட்டா? ஒரு பாவியினால, ரைட், பாவம் எல்லா நாங்க பார்த்த மாதிரி எல்லா நன்மையான காரியங்களிலும் பாவ வாசனை இருக்கின்ற அந்த மனுஷன் அவனால இந்த சமாதானத்தை, கடவுளோடு இருக்கிற சமாதானத்தை அவனால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்யறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறார், எங்களை நீதிமான்களாக மாற்றுவதின் மூலம். ரைட்? என்பதை பார்க்கிறோம். அடுத்து, கிறிஸ்துவின் பரிசுத்தம், நீதி, பாவத்திற்கான பழி, இவை யாவும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. யார் ஒருவன் கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிறானோ அந்நேரம் அந்த நீதி அம்மனிதனுடையதாக கருதப்படுகிறது. சரியா? இதுங்க நாங்க கொஞ்சம் கவனமா பார்க்கிறோம். என்னன்னா, இது கொஞ்சம் பிராக்டிக்கலான நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நடக்கிற காரியம் மாதிரி இல்லை இல்லையா? இது நம்முடைய ஆத்மீக ரீதியில கடவுள் நமக்கு செய்த ஒரு ஆழமான விஷயமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இதை படிக்க இருக்கு. இல்லையா? என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் எங்களுக்கான சமாதானத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவானவர் எங்களுக்கான நீதியை தேவனுக்கு முன்பாக சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. பூமியில எங்களுக்கான கீழ்ப்படிதலை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ரைட்? அப்ப யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அந்த சந்தர்ப்பத்துல என்னவா மாறுதான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்று தந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தம், ரைட், எல்லாமே ரைட் என்னவா மாறுது? அந்த விசுவாசிக்கிற மனுஷனுக்கு சொந்தமாக மாறுது. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், ரைட், இயேசுவை நம்பும் பொழுது அவன் நீதிமானாக மாறுகிறான். எப்படி மாறுறான்? அது யாருடைய யாரு கொடுத்த நீதித்தன்மை அது? நாங்க பார்த்தோம் ஏசாயாவுல, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்து, ரைட், அழுக்கு படிஞ்ச ஆடை. நம்முடைய அடிக்கடி சொல்ற மாதிரி நம்முடைய நன்மைகள்ல பாவத்தின் வாசனை இருக்குது.
எவ்வளவுதான் ஒழுக்கமா, எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும், என்னதான் பேசினாலும், தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கத்தான் போகுது. ரைட்? ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? இப்படியான அழுக்கு படிந்த மனுஷனுடைய வாழ்க்கைய என்ன செய்றாரு? மாற்றி, தான் சம்பாதித்த நீதியை, அந்த நீதின்னு சொல்லும்போது என்ன நாங்க பார்க்கிறோம்? கடவுளோடு இருக்கிற சமாதானம், கடவுளோடு இருக்கிற உறவு, கடவுள் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிவு, ரைட்? இது எல்லாவற்றையும் கடவுள் எதிர்பார்க்கிற நியாயப்பிரமாணத்துக்கு 100க்கு 100% கீழ்ப்படிகின்ற தன்மை, அது எல்லாவற்றையும் அவர் செய்து, அதை எங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். ரைட்? எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானது இல்ல. ரைட்? அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான, கடவுள் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே. ரைட்? கடவுள் அதை அவர் சம்பாதித்ததை எங்களுக்கு, அவர் வந்து பூமியில மனுஷனாக வந்து எங்களைப் போல வந்து சம்பாதித்து அதை எங்களுக்கு சொந்தமாக மாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப என்ன நடக்குது சிலுவையில? ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்களே, இந்த பண்ற மாற்று முறைன்னு சொல்லி, பண்ற மாற்று முறை. ரைட்? இந்த பண்ற மாற்று முறையில என்ன செய்வாங்க? காசு பணம் இல்லாத காலத்துல, அ ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள வாங்கிக் கொள்ளுவாங்க. காசு இல்ல. இல்லையா? எங்ககிட்ட அரிசி இருக்குன்னு சொன்னா வயல்ல, அந்த அரிசிய குடுத்துட்டு, உங்களுடைய தோட்டத்துல இருக்கிறது மாவா இருந்தா, அல்லது ஏதாவது ஒரு தானியமாக இருந்தா என்ன செய்றோம்? அரிசிய குடுத்துட்டு, அந்த பொருளை நான் வாங்கிக் கொள்றேன். நான் அரிசிய குடுத்துட்டு, அந்த பழத்த வாங்கிக் கொள்றேன். நான் அரிசிய குடுத்துட்டு, மரக்கறி வாங்கிக் கொள்றேன். பண்ற மாற்று முறை. அதே போல தான் இங்க கொஞ்சம் நாங்க அவதானிக்கும்போது பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு என்ன செய்றார்ன்னா, நம்மீது இருந்த ரைட் பாவத்தன்மைய அவர் தன்னுடைய சரீரத்தில ஏற்றுக்கொள்றார். ரைட்? நம்மீது வரவேண்டிய பாவத்தின் சாபத்தை அவர் தன்னுடைய சரீரத்தில ஏற்றுக்கொள்றார். நம்மீது வரவேண்டிய அந்த பாவத்தின் தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்தில ஏற்றுக்கொள்றார். நம்மீது வரவேண்டிய கடவுளுடைய அந்த பாவத்தின் அந்த கோபத்தை கடவுள் தன்னுடைய தன்னுடைய சரீரத்தில ஏற்றுக்கொள்றார். ரைட்? நம்மீது வரவேண்டிய கடவுளுடைய அந்த தண்டனையின் அந்த காயங்களை ஆண்டவர் இயேசு தன் மீது ஏற்றுக்கொள்றார். ரைட்? அப்ப நம்மேல இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும், நம்மீது இருக்கின்ற அந்த கந்தைய, நம்மீது இருக்கின்ற அந்த மோசமான பாவத்தின் அந்த வடுக்களை ஆண்டவர் இயேசு தன் மேல சுமந்துகிட்டு, கடைசி என்ன செய்றாரு பாருங்க. நம்மீது வரவேண்டிய அந்த பாவத்தின் மரணத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொள்றார் சிலுவையில. அவர் அதெல்லாம் அவர் பக்கம் வாங்கிக் கொள்றாரு. வாங்கிக்கிட்டு என்ன செய்றாரு? நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவர் சம்பாதித்த பரிசுத்தமான அந்த நீதியை ரைட் நமக்கு அவர் கொடுக்கிறார். நம்மகிட்ட இருக்கின்ற எல்லா அழுக்கையும் அவரு, அந்த பாவத்தையும், பாவ தண்டனையும் அவர் சிலுவையில வாங்கிக்கிட்டு, நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை, நமக்கு அவருடைய நீதியை, அவர் சம்பாதித்த, அவர் கடினப்பட்டு, அவர் இந்த பூமியில வந்து தலை சாய்க்க கூட இடமில்லாமல், அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த தேவனுக்கு உகந்த அந்த காரியத்தை, அந்த நீதியை அவர் நமக்கு இலவசமான பரிசாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ரைட்? அப்படியே மாறுது பாருங்க நம்முடைய வாழ்க்கை. ரைட்? அப்ப இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம இருக்கிற நாங்க எல்லாரும் யாரு? நீதிமான்கள். கடவுளால பாவமற்றவர்களாக மாற்ற குற்றமற்றவர்களா என்று எண்ணப்படுகிறவர்கள். ரைட்? என்று நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை முறை. அப்ப இந்த விஷயத்த ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டா, அவனால என்ன செய்யாம இருக்க முடியாது? கடவுளுக்கு நன்றி செலுத்தாம, கடவுளை ஆராதிக்காம, ரைட்? கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்காம ஒரு நாளும் இருக்க முடியாது இல்லையா? அவர் செய்த இந்த நன்மைகள், ரைட்? எங்களை அவர் நீதிமான்களாக, இலவசமாக நீதிமான்களாக மாற்றினார். மரண தண்டனைக்கு ஏதுவானவர்களை, கோர்ட் கேஸ்ல இவன் வந்து நரகத்துக்கு போக வேண்டியவன், இவன் வந்து வாழ்நாள் முழுக்க அ ஜெயில்ல அல்லது மரண தண்டனை தான் இவனுக்கு உரியதுன்னு சொல்ல வேண்டியவன, ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அந்த தண்டனையை பண்ற மாற்று முறை மாதிரி அவர் வாங்கிக்கிட்டு,
அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு எங்களை என்ன செய்துட்டார்? அவருடைய நீதியின் வாழ்க்கையை, சந்தோஷமான அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்களுக்கு உரித்தானதாக ஆண்டவர் மாற்றிட்டார். சரியா? இப்ப தேவன் எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பார்க்கிறார் இல்லையா? எங்களுடைய எந்த நன்மையும் இப்போது கூட எப்படியாப்பட்டது? அவருக்கு உகந்தது இல்ல. ஆனா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் யாரு? எங்களை பார்க்கும் பொழுது எங்களை பார்க்கல ஆண்டவர். எங்களுடைய நன்மையை பார்க்கல ஆண்டவர். மாறாக எங்களுக்காக சிலுவையில தன்னுடைய குமாரன் செய்து முடித்த நன்மையின் மூலம்தான் எங்களை இப்ப பார்க்கிறார். அதனாலதான் அவரால் எங்களை என்ன செய்ய முடியுது? ஏற்றுக்கொள்ள முடியுது. நாங்க அவர் அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் கேட்க முடியுது. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியுது. காரணம் யாரு? நடுவுல ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. அவர் செய்த நன்மைகள், அவர் எங்களுக்காக செய்த கீழ்ப்படிதல் மூலம்தான் தேவனால நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமே அல்லாமல் வேற ஒன்றுமே இல்ல என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? எனவே கடைசியா பார்க்கிறோம் என்னது? நம்ம எங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையாக நாங்க நிக்கணும். ரோமர் 4:5-8 வசனத்தை வாசித்து நாங்க நிறைவு செய்வோம். ஒருவன் கிரியை செய்யாமல், அதாவது செயல்படாமல், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால், அதாவது செயல் செய்யாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவனா இருந்தா, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரைட்டா? எனக்கு உங்களுக்கும் தேவன் உகந்தபடிக்கு வாழ்ந்து நீதியை சம்பாதிக்க முடியாது. ஆகவே நாங்க என்ன செய்யறோமா? அப்படி நீதியை சம்பாதிச்சுக்கிட்டு இந்த பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக உகந்தவனாக இருக்கிறேன்னு சொன்னா நம்ம நீதிமான் இல்ல. நல்ல நல்ல ஒரு உதாரணம் தான் அந்த ஆலயத்துல ஜெபிக்க போன பரிசேயனும் அந்த ஆயக்காரனும். அந்த பரிசேயன் எதை வைத்து தான் தேவனுக்கு முன்பாக தகுதியானவன் சொன்னான்? கிரியையை வைத்து. ஆண்டவரே, நான் மத்தவங்க மாதிரி இல்ல. நான் பரிசுத்தம் உள்ளவன். நான் சரியான முறையில தசம பாகம் கொடுக்கிறேன். நான் நல்லா சரியான முறையில ஜெபம் பண்றேன். இந்த கிரியைகளை வைத்து தன்னுடைய பக்தி வாழ்க்கையை வச்சு நீதிமானாக தன்னை காட்ட முயற்சிக்கிறான். ரைட்? ஆனா அவன் நீதிமானாக திரும்பி போகலன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இல்லையா? நாங்களும் எங்களுடைய எந்த கிரியையும் வைத்தும் தேவனுக்கு முன்பாக டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதை வச்சு எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எவ்வளவு அர்ப்பணிப்பு வழங்கியிருக்கேன் ஆண்டவரே, எவ்வளவு காணிக்கை வழங்கியிருக்கேன் சுவாமி, எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி அப்படி டிமாண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ரைட்? ஆகவே இங்க என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, விசுவாசம் மட்டுமே நம்மை தகுதிப்படுத்துது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவியை நீதிமானாக மாற்றுகின்ற, ரைட், பாவியினுடைய அந்த பாவ தண்டனைகளை சுமந்து கொண்டு அவருடைய நீதியின் தன்மைகளை அவனுக்கு ஆசீர்வாதமாக இலவசமாக கொடுக்கின்ற அந்த ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகின்றவரிடத்துல விசுவாசம் வைக்கிறவன் தான் யாரு? நீதிமான். அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் கடவுளுக்கு முன்பாக, ரைட், பரலோகத்திலையும் கூட நாங்க போய் நிற்கிறதுக்கு, ரைட், அது எங்களுக்கு தகுதியை கொடுக்குது என்பதை நாங்க பார்க்கிறோம். அடுத்த வசனம். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் என்று எண்ணப்படுகின்ற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, ரைட், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். யாருடைய பாவத்தை கடவுள் எண்ணாது இருக்கிறாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த நீதியை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த மனுஷனுடைய பாவத்தை கடவுள் எண்ணாதிருக்கிறார். ரைட்? எனவே இது ரொம்ப, இந்த நீதிமான் என்று சொல்லப்படும் போது இன்னொரு பெரிய பாடமாக இது இருக்கு. எனவே சுருக்கமா நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தா இன்னும் அநேக காரியங்கள் நாங்க கற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ. எதுவும் காரியங்கள் இருந்தா நீங்க இந்த சந்தர்ப்பத்துல பகிர்ந்து கொள்ள முடியும்.